மீன்வளத்துறையில் நிவாரணம், மீன்பிடிக்க அனுமதி, கொள்முதல் உள்ளிட்ட அனைத்திலும் ஊழல் நடப்பதாக கூறி மீனவர்கள் உண்ணாவிரதம் இருந்தனர். சென்னை சேப்பாக்கத்தில் சனிக்கிழமையன்று அனைத்து மீனவர் இயக்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் மீனவர்கள் உண்ணாவிரதம் இருந்தனர். புயல் கால சேமிப்பு நிதி, மீன்பிடி தடைக்கால நிவாரணம், டீசல் மானியம், இரட்டை மடி மற்றும் சுருக்கு வலை பயன்படுத்துவதில் முறைகேடு, மீன் கொள்முதல் உள்ளிட்டவற்றில் மீன்வளத்துறை அதிகாரிகளின் செயல்பாடு ஊழல் நிறைந்ததாக இருப்பதாக கூறி இந்த உண்ணாவிரதம் நடந்தது. அனைத்து செயல்பாட்டிலும் மீன்வளத்துறை அதிகாரிகள் லஞ்சத்தை எதிர்பார்ப்பதாகவும் 13 கடலோர மாவட்டங்கள் இருந்தும் ஏற்றுமதியில் தமிழகம் 4வது இடத்தில் உள்ளது என்றும் மீனவர்கள் புகார் தெரிவித்தனர். விசைப்படகுகள் பதிவு செய்ய வேண்டும் என்றால் படகுகளுக்கு 20,000 முதல் 25,000 ரூபாய் வரைக்கும் இன்றைக்கு ஏடிகளுக்கு கப்பம் கட்ட வேண்டியது இருக்கிறது. மீனவருக்கு வழங்கக்கூடிய மானிய டீசலில் அமைச்சர் முதல் கொண்டு, அமைச்சருடைய PA முதல் கொண்டு, மீனவத்துறையுடைய இயக்குநர் முதல் கொண்டு கூடுதல் இயக்குநர் வரைக்கும் இதில் கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறார்கள். தமிழ்நாடு மீனவளர்ச்சி கழகம் தூங்கிக் கொண்டிருக்கிறது. பல கோடி ரூபாயை கொள்ளையடிக்கு இயக்கமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இதை கண்டித்துதான் முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு அடையாள உண்ணாவிரதம் நடைபெறுகிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மீனவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் திரளாக கலந்து கொண்டனர்.